اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: يمينك على ما يصدقك عليه صاحبك. وقال عمرو: يصدقك به صاحبك. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்கின்றோம். ஒரு மனிதன் சத்தியம் செய்யக்கூடிய சமயங்களில் இன்ஷா அல்லாஹ் எனக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றான். மற்றொரு விஷயம், ஒரு சாட்சி கூண்டுகளில் ஏறிக்கொண்டு இரண்டு நபர்களுக்கு மத்தியில், வாதி பிரதிவாதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதை நிர்ணயிப்பதற்காக வேண்டி சத்திய பிரமாணம் செய்கின்றான் அல்லது சத்தியம் எட்டு சொல்கின்றான். நான் இக்காரியத்தை செய்யவில்லை என்றோ அல்லது செய்தேன் என்றோ சொல்கின்றேன் என்றால், நீதிபதிகளாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் சத்தியம் வாங்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக வாங்குகின்றார்களோ அதைத்தான் குறிக்கும் என்பதை பற்றியும் சொல்லக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது, பாடங்களாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒன் தோழர் பிரதிவாதி எந்த விஷயத்தில் உன்னை மெய்யாக்குவானோ அந்த விஷயத்தின் மீதே உனது சத்தியம் அமையும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒருவனுடைய தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு சத்தியம் இருக்குது. இந்த சத்தியம் அவன் என்ன நோக்கத்திற்காக செய்கின்றானோ, அவன் எப்படி செய்கின்றானோ அதை அமையும். நான் சத்தியமாக இந்த காரியத்தை செய்வேன் என்பதாக சொல்றான், அல்லது இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் இது இவனுடைய எண்ணம் என்னவோ அதுதான். அடுத்து இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது. இவன் என்னுடைய பொருளை திருடிட்டான் அப்படிங்கிறான், நான் திருடல அப்படிங்க. இதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை, சாட்சியம் கிடைக்கவில்லை. கடைசியா இதை நிரூபிக்க வேண்டிய அவசிய தேவைகள் வந்து விடுகின்றது. இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்க தேவைகள் ஏற்படக்கூடிய சமயத்துல ரெண்டு இடத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு சத்தியம் செய்ய சொல்றாங்க. உண்மை உள்ளவன் பொருளை பரிவர்த்தம் சொல்லுவான், இவன் தாங்க என் பொருளை திருடுனா, சத்தியம் அல்லாஹின் மீது ஆணையாக சத்தியம் என்று சொல்கின்ற இவன் திருடுனா என்று சொல்றான்னு எடுத்து என்ன சொல்றான், இரண்டு அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகளை உபயோகிக்கின்றான். அல்லது இவன் மறைமுகமாக வைத்துமா, சத்தியமாக நான் திருடலைங்க. நம்முடைய காதுகள் முழுவது சத்தியம் என்பதும் உலகம். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் மெதுவாக எனக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகித்து அவன் சொல்றான். அல்லது வேறு இரண்டு விதமான வார்த்தைகள் வரக்கூடிய அர்த்தங்களுடைய ஒன்றை இவன் பயன்படுத்துகின்றான். அப்ப நான் சத்தியம் கேட்டப்ப நான் அப்படி சொல்லல, சத்தியம் செய்யல பாத்தியா அப்படின்னு இவன் பெருமாட முடியாது. அங்கே எந்த நோக்கத்திற்காக வேண்டி சத்தியம் பெறப்பட்டதோ, நீதிபதியாக நடுவராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சபைகளுக்கு முன்னால் இவரிடத்தில் எதை வைத்து சத்தியம் கேட்கப்பட்டதோ அதுதான் காரியங்கள்ல சொல்றான். இன்ஷா அல்லாஹ் வல்லாஹி நான் ஹஜ்ஜுக்கு போவேன் அப்படிங்கிறான். இது இவன் வசதி வைத்தவன் அல்ல, ஒரு ஏழ்மையான ஒரு நபர் சொல்றாரு, இந்த இடத்துல இவர் சத்தியம் செஞ்சிருக்காரு, போக முடியுமா முடியாதாங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த பொருளாதாரம் இல்லை, உடல்நலத்துடைய சூழ்நிலைகள் எல்லா விஷயமும் இவருக்கு போல இருக்குது. ஆனா சத்தியம் செஞ்சது இவர் இப்படி செஞ்சிட்டாரு, இன்ஷா அல்லாஹ் எனக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகித்து விட்டார் என்றால் இது இவர்னால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியல,
அதுக்குள்ள இவர் அப்பாத்தாயிட்டாரு அல்லது ரொம்ப முடியாத நிலைமையில போயிட்டாரு, அவர் சத்தியத்தை மீறி விட்டார் என்பது அர்த்தமா என்றால் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல என்ன வந்துருது அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு வாக்கு உபயோகத்தின் காரணத்தினால் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் சத்தியமாக நான் போவேன் என்பது அந்த இடத்துல. அப்ப அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்பதன் காரணமாக இவர் ஹஜ் செய்ய முடியல, அல்லாஹுடைய நாட்டம் இல்லை, அதனால இவர் என்னால் எதுவும் பண்ண முடியவில்லை என்பதுதான் அந்த இடத்துல எடுத்துக்கணும். இதனால சத்தியத்தை மீறி விட்டார், சத்தியத்தை முறித்து விட்டார் என்பதை வைத்து நாம் அவர்களுக்கு அந்த சத்தியம் அறிவதற்குரிய காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல அல்லாஹுடைய நாட்டம் எனக்குரிய ஒண்ணு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு மற்றொரு ஹதீஸ்ல நபி சுலைமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் செஞ்சாங்க. எப்படி சத்தியம் செஞ்சாங்க? நான் என்னுடைய இரவு என்னுடைய மனைவியர்கள் அனைவரிடத்திலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், தாமத்திய உறவில் இருப்பேன். இதிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை, எல்லா குழந்தையும் எல்லா நபர்களுக்குமே ஒவ்வொரு குழந்தை பிறக்கும், எல்லா குழந்தைகளுமே என்ன செய்வாங்க? குதிரை வீரர்களாக ஆக்குவேன், போருக்கு தயார் செய்வேன் என்பதாக இவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனா அவங்களுக்கு அதன் மூலமாக பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான், பாக்கி எவர்களுக்குமே குழந்தை பிறக்கல. அப்ப என்ன அந்த குழந்தைங்க எப்படி இருந்துச்சு? ஒரு பேருடையதாக, ஒரு புதமுடையதாகத்தான் ஒரு கைமுட்டல் இருந்துச்சு, குறைவுடையதாக அரை மனிதராக அந்த குழந்தை பிறந்துச்சு, எதுக்குமே இல்லாம இருக்குது. அப்ப சுலைமான் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் என்பதாக இவங்க சத்தியம் விட்டு சொன்னது என்ன? வல்லாஹி நான் எல்லா மனிதர்களுக்கும் இன்று சந்தோஷமாக இருப்பேன், எல்லா நபர்கள் மூலியமாக குழந்தைகள் கிடைக்கும் என்பதாக இவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கல, இவர்கள் சத்தியத்தை மீறியதாகத்தான் ஆகிவிடுகின்றது. ஆனால் அந்த இடத்தில் இவர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்குரிய ஒரு வார்த்தையை உபயோகித்திருந்தால், அல்லாஹ் நாடினால் எல்லா மனைவிகளுக்கும் குழந்தைகள் கொடுத்திருப்பான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவியர்கள் பல்வேறு கருத்துக்கள் ஹதீஸ்கள் சொல்றாங்க, 60, 70, 90, 100 மனைவியர்கள் வரை அவர்களுக்கு இருந்தார்கள் என்பதாக சுலைமான் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு. அப்ப 100 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அத்தனை நபர்களும் குதிரை வீரர்களாக மாறியிருப்பாங்க. அவர் சொல்லாமல் விட்டது இன்ஷா அல்லாஹ் எனக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சத்தியங்கள் செய்கின்றோம், அது நடக்குமா நடக்காத அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் நடக்கும். எனக்கு இப்ப குழந்தை பிறந்ததுன்னு சொல்றது யாருனாலே முடியாது, என்னால முடியுமா ஹஜ்ஜுக்கு போக முடியுமா என்று சொல்வது யாருனாலே முடியாது, நாளை நான் இந்த காரியத்தை செய்தது என்பதாக ஒரு மனிதன் சொல்கின்றான் என்றால் அதுவும் என்னன்னு தெரியாது, தூங்கி எந்திரிச்சாலும் எப்படி ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சத்தியமாக நான் இந்த காரியத்தை நாளை செய்வேன் என்பதாக சொல்கின்றான் என்றால் அப்படி சத்தியம் செய்வது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சத்தியத்தை நீங்கள் மீறினால் கூட அது சத்தியத்தை மீறியதாக ஆகாது, அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்பதுதான் அந்த இடத்தில் பொருளாக அமைந்துவிடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.